2024 எம்சிக்கு 8வது 2024 எம்சிக்கு 8வது இதுதான் அந்த கேள்வி. அதாவது ஒரு வட்டத்தட்டினுடைய மையத்தினூடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாகும். அது மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலிடப்பட்டிருக்கும் அதே வேளை தொடக்கத்தில் 40 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் மாறா கோணக்கதியில் சுழல்கிறது. ஒரு மாறா முறுக்கம் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோண கதி 20 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 1 குறைகிறது. பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன் யாது? ரைட். இப்போ இதில் ஒரு வட்டத்தட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, வட்டத்தட்டினுடைய அமைப்பு இப்படி இருக்கும். இது ஒரு மைய சுழலியினூடாக தான் இது சுழலப்படுது என்று சொல்கிறாங்க. இதன் சடத்துவ திருப்பம் 8 கிலோமீட்டர் மீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்படுது. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள சுழற்சி வேகம் ஒமேகா நோட் 40 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 1 சொல்லப்படுது. இப்போ இதை என்ன செய்ய, இந்த தட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த தட்டு ஒரு முடுக்கத்தை என்ற ஒரு முடுக்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தட்டினுடைய வேகம் குறைக்கப்படுகிறது. சுழற்சி கோண வேகம் குறைக்கப்படுது. வேகம் என்று சொல்லக்கூடாது, கோண வேகம் என்ன செய்து குறைக்கப்படுகிறது. அதன்படி இதனுடைய இப்போதைய ஒமேகா வேகம் எங்களுக்கு என்னவா இருக்குது? ஒரு ஒமேகா டியில் உள்ள வேகம் 20 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 1 வருது. 20 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 1 சொன்னால், இப்போ குறைக்கப்படுதுன்னு சொன்னால் என்ன செய்யுது? முதல் இருந்த கோண வேகம் இப்போ கோணம் குறையுது. அப்போ என்ன நடந்திருக்குது இங்கே? அப்போ கோண ஆர்முடுகள் அமர்முடுகளை நாங்கள் இங்கே அல்ஃபாவை கணிச்சால் எங்களுக்கு என்ன கேள்வி? இந்த டோ தான் எவ்வளவு கேட்குறாங்க. அப்போ இந்த டோவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய இதுதான் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ இதில் எவ்வளவு செகண்ட் எடுக்கிறான்? நேரம் 10 செகண்ட் எடுக்கிறான். இப்போ முதல்ல இந்த அல்ஃபாவை கணிச்சா நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த டோவை கணிக்கலாம். காரணம் என்ன? டோ ஐ அல்ஃபான்னு சொல்லுவோம். சரி, அல்ஃபாவை கணிப்போம். அல்ஃபாவை கணிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் டி ப்ளஸ் ஆல்ஃபா டி, இதை சாதாரணமான இதுலேயே நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். இது 20 சொல்கிறோம். ஒமேக்கா ஆரம்ப ஒமேக்கா 40 சக அல்ஃபா குறையுது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, அது பிரச்சனை இல்லை. அப்போ அல்ஃபா எங்களுக்கு தெரியாது. இது டி 10 ஆகும். அப்போ இதுல இருந்து எடுக்கலாம் என்ன? மைனஸ் 2 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 2 அமர்முடுகள் உண்டு. அதை கோண அமர்முடுகள் உண்டு எங்களுக்கு கிடைக்கும். அதன்படி எடுத்தோம் என்று சொல்லிச்சுன்னா டோவை நேரடியாக கணிக்கலாம். ஐ அல்ஃபா டோ சமன் என்ன? ஐக்கு பதில் எவ்வளோ போடலாம்? எங்களுக்கு இங்கே தந்துருக்குறாங்க. ஐ ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 8 சொல்லி. ஆகவே அந்த 8 போட்டு அதுக்கு பிறகு இங்கால அல்ஃபா 2, ஸோ 8 16 நியூட்டன் வரும். இப்போ இந்த 16 நியூட்டன் எத்தனை அது விடையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், விடை எங்களுக்கு 2வது விடையாக இருக்குது. சரிதானே? 2வது விடையாக இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு கொஷனாக இருக்கும் சுழற்சியை கற்றுக்கொண்டோம்.